மன்னர் நகரில் அமைந்திருந்த தந்தை சில்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் இனந்தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்ட நிலையில் குறித்த உருவச்சிலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னர் கிளையின் ஏற்பாட்டில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மன்னர் கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னர் கிளை தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், கட்சியின் உறுப்பினர்கள், மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம், ஆண்டனி டேவிட்சன், நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம், ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மன்னர் நகர் மத்தியில் மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை கடந்த 25ஆம் தேதி அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது. தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னர் கிளை முக்கியஸ்தர்கள் மன்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்ட அவருடைய தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவருடைய சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பாகம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சிலை உடைப்பு சம்பவத்தை தொடர்ந்து மன்னர் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்கள் போற்றி வருகிறார்கள். அந்த வகையில் மன்னார் நகர பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய உருவச்சிலையை 24ஆம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்குரார்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை உடைத்தது தொடர்பாக மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது அவர் நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார். எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கிறது. சிலையை அங்குரார்ப்பணம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. காரணம், 3 தினங்களுக்கு முன்பு சில விசமிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசமத்தனமான செயல் காரணமாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய தாயகம் எதுவென்றும் தமிழ் மக்களுடைய நாடு தேசம் எதுவென்று எங்களுக்கு அடையாளம் காட்டியபடியினால்தான் தந்தை என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம். இந்த நாட்டில் தமிழ் இனமானது ஒடுக்கப்பட்ட இனமாக இந்த நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்த சிங்கள தேசியவாதிகளால் எமது தமிழ் தேசியம் நசுக்கப்பட்டு எங்களுடைய இனமானது அனைத்து வழிகளிலும் இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் சிதைக்கப்பட்டோம். அந்த காலத்தில் தான் தந்தை அவர்கள் எங்களுக்கான ஒரு தேசத்தை அடையாளம் காட்டினார்.